பிரவீன் கே டைரக்ஷன்ல விஷ்ணு விஷால், செல்வராகவன், ஸ்ரத்தா ஸ்ரீநாத் நடிச்சு வெளிவந்திருக்க ஆரியன் படம் எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, செல்வராகவன் தற்கொலை பண்ணிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நாள்ல 5 கொலைகள் விழுன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு சவால் விடுறாரு. சோ அந்த கொலைகளை தடுத்து நிறுத்துறதுக்காக உள்ள இன்வெஸ்டிகேஷன் பண்ண வராரு நம்ம விஷ்ணு விஷால். அந்த கொலைகள் நடக்கிறதுக்கான காரணம் என்ன, அந்த கொலைகளை தடுத்து நிறுத்தினாரான்றத இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த மூவி ஒரு பக்காவான த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் பிலிமா இருந்தது. 2 மணி நேரம் ரன் ஆகக்கூடிய இந்த மூவி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சீட்டேஜ் த்ரில்லர் பார்த்த ஒரு ஃபீல் கொடுத்தது. அண்ட் ஸ்டோரிலயும் சரி, ஸ்கிரீன் பிளேலயும் சரி, இந்த படத்தோட டைரக்டரான பிரவீன் கே கலக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த ஸ்டோரி நம்பி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண விஷ்ணு விஷால் எகைன் தான் ஒரு நல்ல கதை தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிருக்காரு. செல்வராகவன் வெறும் 20 நிமிஷம் இந்த படத்துல வந்தாலுமே அவரோட இம்பாக்ட் படம் ஃபுல்லாவே இருந்துட்டு தான் இருந்துச்சு. அண்ட் ஒன்ஸ் அகைன் ஜிப்ரான் மியூசிக்ல கலக்கிட்டார் தான் சொல்லணும். பிஜிஎம் ஸ்கோர்லாம் அவ்வளவு அழகா போட்டுருந்தாரு. படத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ட்விஸ்டா இருக்கட்டும், மேக்கிங்கா இருக்கட்டும், படத்தை இன்னொரு தடவை பார்க்கலாம்ன்ற ஆர்வத்தையும் ஏற்படுத்துது. நிறைய பேர் ராட்சசன் கூட இந்த ஆரியன் படத்தை கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்பேரிசன் கரெக்டா கேட்டா கண்டிப்பா கிடையாது. ராட்சசன் எப்பவுமே ஒரு கல்ட் கிளாசிக் பிலிம் தான். அதுக்காக ஆரியன் மூவியை நம்ம பாராட்டாம இருக்க முடியாது. மலையாளத்துல மட்டுமே நல்ல கிரைம் த்ரில்லர் மூவிலாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கப்ப தமிழ்ல இந்த மாதிரி ஒரு அட்டம் பண்ணிட்டு சூப்பரா எடுத்திருக்காரு பிரவீன் கே. உங்ககிட்ட டைம் பிளஸ் மணி கண்டிப்பா இந்த மூவி நீங்க தியேட்டர்ல ட்ரை பண்ணுங்க. இந்த மூவி உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். ஸ்டே டியூன்ட்.